நண்பர்களே, பிக் பாஸ் போன்ற ஒரு மிகப்பெரிய மேடையில் சமீபத்தில் நடந்த சில சம்பவங்கள் நம்மை அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றன. குறிப்பாக சாண்ட்ரா மற்றும் கமருதீன் இடையேயான மோதல் எல்லை மீறிப் போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்ணை மிகவும் தரக்குறைவாக பேசுவதும், காரில் இருந்து எட்டி உதைத்து கீழே தள்ளுவதும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகும். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் சேர்ந்து கொண்டு மற்றொரு பெண்ணை இவ்வளவு வன்முறையாக நடத்துவது என்பது ஒரு மோசமான முன்னுதாரணமாக இருக்கிறது. இது போன்ற காட்சிகள் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் போது அது சமூகத்திற்கு என்ன மாதிரியான செய்தியை சொல்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். குறிப்பாக மயிறு என்று பேசுவதும், உன் மூஞ்சியில் காரி துப்புவேன் என்று சொல்வதும், செருப்பு பிஞ்சிடும் என்று மிரட்டுவதும், போடி என்று ஒருமையில் ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவதும் நாகரிகத்தின் உச்சக்கட்ட வீழ்ச்சியாகவே தெரிகிறது. சாண்ட்ரா 1000 தவறுகள் செய்திருந்தாலும் கூட இது மாதிரியான கேவலமான செயல்கள் முற்றிலும் தவறு. சமூக வலைத்தளங்களிலும் இணையத்திலும் இது குறித்து மிகப்பெரிய விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது. வன்முறை என்பது ஒருபோதும் தீர்வாகாது. குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு எதிரான உடல் ரீதியான தாக்குதல் என்பது கடும் கண்டனத்திற்குரியது. இது போன்ற நிகழ்வுகள் தொலைக்காட்சியில் வரும்பொழுது அதை பார்க்கும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மனதில் வன்முறைதான் வலிமை என்ற தவறான எண்ணம் விதைக்கப்படுகிறது. கோபத்தை வெளிப்படுத்த எட்டி உதைப்பதும், தகாத வார்த்தைகளை பேசுவதும் ஒரு வீரமான செயல் என்று அவர்கள் நம்பத் தொடங்கினால் அது அடுத்த தலைமுறையை மிகப்பெரிய சீரழிவை நோக்கி தள்ளும்.